ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போது கமலாஷிலை அந்த கோயிலிருந்து ஸ்ருங்கேரி கிளம்பி போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம இப்போது கர்நாடகா டெம்பிள் ட்ராவலில் தான் இருக்கோம். அங்கே இருக்கிற கோயில் சுற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ கொல்லூர் பார்த்துட்டு கமலாஷிலை வந்தோம். இப்போ அங்கேருந்து நம்ம இப்போ ஸ்ருங்கேரி கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இப்போது கொல்லூர்லேருந்து ஸ்ருங்கேரி கிளம்புனோம். போகிற வழியில் இருக்கிற கமலாஷிலைன்ற கோயிலை பார்த்துட்டு இப்போது நம்ம ஸ்ருங்கேரி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அகும்பே ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது தென்னிந்தியாவின் சிறப்புஞ்சுன்னு சொல்லப்படுற அகும்பே ரெயின் ஃபாரஸ்ட் தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 14 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட மிகப்பெரிய ஒரு காட் ரோடு இது நேஷ்னல் ஹைவே வேறு. அதாவது உடுப்பி மாவட்டத்தையும் சிவமோகாவையும் இணைக்கிற ஒரு மிகப்பெரிய மலை பிரதேசம். இந்த வழியாக தான் கடந்து போயாகணும். இது வந்து பார்த்திங்கன்னா சோமேஸ்வரா வனவிலங்கு பகுதி குதிரைமுக்கு தேசிய பூங்காக்குள்ள தான் இருக்குது. ரொம்ப சீனரிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் காயும். அந்த மாதிரி தான் நாங்கள் கீழே இருந்து மலை ஏறும்போது வெயில் காய்ஞ்சது. திடீர்னு நடுவில் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிது. இந்த ஆகும்பேன்றது வந்து ஒரு சின்ன மலை வாசஸ்தலம் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3.5 சதுர கிலோமீட்டர் தான் பரப்பளவு இருக்கும். இதை சுற்றி பார்த்திங்கன்னா தீர்த்தஹள்ளி, ஸ்ருங்கேரி, ஒரநாடு, சிக்மங்களூர், இங்கே சிவமோகா இங்கெல்லாம் போகிறதா இருந்தால் இப்படி தான் போய் ஆகணும். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் பயண தூரம். இது வந்து தேசிய பாதை தான், இந்த நேஷ்னல் ஹைவே தான். அந்த ரோடு 14 கொண்டை ஊசி வளைவில் கொண்டு வந்து மேலே போக அந்த சன்செட்டோட வியூ பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல. அங்கேருந்து சூரியன் அரபிக்கடல் அஸ்தமம் வருது, நல்லா அழகாக பார்க்கலாம். உண்மையிலே ஸ்ருங்கேரி போகிற பயணம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அகும்பே ஃபாரஸ்ட்டில் போகும்போது பார்க்கும்போது நல்ல உச்சிக்கு போயிட்டோன்னே அந்த வியூ பாயிண்ட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கே எல்லாம் வண்டிலாம் லைனாக நிற்கும். அங்கேருந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது நம்ம கீழே இருந்து மேலே வந்ததெல்லாம் அழகாக தெரியும். அந்த இடம்லாம், அந்த கிராமம்லாம் நிறைய வண்டிகள் எதிர்க்க வரும். இது வந்து 2 வழி பாதை தான். நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு புகைப்பட கலைஞர்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான செம்ம ஸ்பாட் இது. இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கலாம். அதாவது ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கான நல்ல ஒரு ஸ்பாட்டு தான் இந்த அகும்பேன்றது. நல்ல இந்த மான்சூன் சீசன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் அவ்வளோ பச்சை பசேலும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதெல்லாம் ஒன் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரோடெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ராவல் பண்ணி பாருங்கள். என்ன தான் நீங்கள் டிஜிட்டலாக இந்த வீடியோவில் பார்த்தா கூட நேரில் போய் பார்க்கும்போது இருக்கிற சுகம் கிடைக்காது. பாருங்கள், நேஷ்னல் அந்த சீனரிக்கு பாருங்கள். மேலே இருந்து இந்த வியூ பாயிண்ட் இது. இங்கே சன்செட் வியூ பாயிண்ட் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். நம்ம இப்போது சோமேஸ்வரா வைல்ட் லைஃப் பார்க்குள்ளே என்ட்ரி ஆகட்டும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோமேஸ்வரா வைல்ட் லைஃப் சாங்சுரி மற்றும் குதிரைமுக்கு நேஷ்னல் பார்க் இதுக்குள்ளே தான் இந்த அகும்பே இருக்குது. இங்கேருந்து ஒரு அகும்பே காட்டிலேருந்து 24 கிலோமீட்டரில் ஸ்ருங்கேரி வந்துடும். நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஸ்ருங்கேரி. அதாவது நம்ம கர்நாடகாவில் கோயிலாம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்போம். கேரளா வழியில் கோயில் பார்த்துருப்போம், தர்மஸ்தலா இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் ஸ்ருங்கேரியில் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்கும். ஒரு ராஜகோபுரமே பார்க்கும்போது பெருசாக. இந்த ஸ்ருங்கேரியோட வரலாறு என்னென்னு பார்த்தோம்னா, அத்வைத வேதாந்தியான ஸ்ரீ ஆதிசங்கரர் வந்து சனாதன தர்மத்தை நிலைநாட்டணும், பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா பாரதம் முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணுவார். அதில் 4 பீடங்களை நிறுவினார். அதில் வந்து தெற்கில் வந்து ஸ்ருங்கேரி சாரதா பீடம் கர்நாடகத்தில், மேற்கில் வந்து துவாரகாவில் சாரதா பீடம் குஜராத்தில் இருக்கும், கிழக்கில் வந்து பூரி கோவர்தன பீடம் ஒரிசாவில், வடக்கில் வந்து பார்த்தா பத்ரி ஜோஷிமட் பீடம். இந்த ஸ்ருங்கேரிக்கு எப்படி ஸ்ருங்கேரி பேருதுன்னு பார்த்தோம்னா, ராமாயண காலத்தில் ரிஷ்யசிங்கர்ன்ற ஒரு முனிவர் இந்த மலைப்பகுதியில் தவம் பண்ணி வந்திருக்காரு. அவரோட பேர் தான் ரிஷ்யசிங்ககிரி தான் வந்து காலம் மருவி ஸ்ருங்கேரியாக மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சு ஸ்ருங்கேரியில் துங்கா நதிக்கரை கிட்ட வரும்போது கருவுற்ற தவளை வந்து வெப்பமான வெயிலில் தவிக்கிறத பார்த்து ஒரு பாம்பு வந்து குடை புதிச்சு அதுக்கு வந்து நிழல் தரத்தை பார்த்துட்டு அகிம்சை என்பது இந்த புண்ணிய தலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தை நிர்மாணித்து அவரோட முதல் சீடரான சுரேஸ்வரை வந்து இதோட பீடாதிபதியாக நியமிப்பார். அவர் ஆரம்பத்தில் இங்கே வந்து சந்தனத்தாலான சாரதாம்பாலை தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த மடாதிபதியில் தான் வந்து தங்கத்தாலான விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கி ஜொலிப்போட நல்லா தகதகன்னு இருக்கிற மாதிரி இந்த சுவாமி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் இப்போ மூலஸ்தானம் இருக்கிற விக்கிரகம். இது நாம் சன்னதியை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பின்னாடி போய் அன்னதான சத்திரத்தில் போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வித்யாசங்கர் கோயிலெலாம் பார்க்குறதுக்கு போயிட்டோம். இது கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆதிசங்கரோட சந்நிதி. அதே மாதிரி சாரதாம்பாள் சன்னதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா 1336 கட்டப்பட்ட வித்யாசங்கரா சன்னதி கோயில் இருக்கும். அது வந்து ஒரு மிக அதிகமான சிற்ப வேலைப்பாடோடு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு.
நம்ம மத்தியானம் 1:30 மணிக்கு போனதால 2 மணிக்கு கோயிலை மூடிடுவாங்கன்றதால சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சுற்றி பார்க்கலான்னு வந்துவிட்டோம். இது அன்னதானத்துக்கு போகிற கூட்டம். அன்னதானம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல. இந்த ஸ்ருங்கேரி கோயிலை ஒட்டினா மாதிரி துங்கா நதி ஓடும். துங்கா நதிக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சங்கர மடம், அப்புறம் பாடசாலை, அப்புறம் சங்கர மடத்தோட முன்னால் இருந்த மடாதிபதியோட சன்னதிகள்லாம் அங்கே தான் இருக்குது. நாங்கள் அந்த இடத்துக்கு போகல, டைம் இல்லைன்றதால. மத்தியானம் வெயில் வேறு கொஞ்சம் நிறைய இருந்தது இந்த இடத்துல. வர வழியில் அகும்பே ஃபாரஸ்ட்டில் மழை பெஞ்சிது. அப்புறம் பார்த்தா வெயில் காய்ஞ்சது, நல்லா வெயில். 2 மணிக்கு கோவில் மூடிடுவாங்கன்றதால மற்ற சன்னதியும் பார்த்துட்டு நாங்கள் ஒரு நாள் கிளம்பிட்டோம். இதுதான் சாரதாம்பாள். உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ வீடியோ எதுவுமே அலோவ் கிடையாது. வெளியிலேருந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், எல்லாம் எடுத்தாங்க, நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்படியே இந்த சன்னதி பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஆதிசங்கரோட வாழ்க்கை வரலாறு அப்படியே படமாக செவத்தில் மாட்டி வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மத்தியானத்தை எல்லோரும் சாப்பிட்டு வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஆள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்தோட இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து உபன்யாசம் வந்து பிரசங்கம்லாம் பண்ணுவாங்க போட்டிருக்கு. நல்லா பெருசாக இருந்தது. செவத்தில் பார்த்திங்கன்னா ஆதிசங்கர அவதரிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே படமாக மாட்டியிருப்பாங்க. கீழே அதோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாம் கன்னடத்தில் இருக்கும் கொஞ்சம். அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட் வந்தோன்னா இந்த இடத்துல வந்து துளசி மாடமா இல்லை முன்னாள் மடாயோட பிருந்தாவனமானு தெரில. இது நிறைய புறாக்கள் இருந்தது. அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் வந்து அந்த கல்விக்காக அந்த பூஜை பண்ணுற இடம். உண்மையாகவே இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், ஒரு மன அமைதி நல்லா கிடச்சிது எல்லாருக்குமே. இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம அப்படியே எதிர்க்க இருக்கிற வித்யாசங்கர் சன்னதிக்குள்ளே போனோம். அது உள்ளுக்குள்ளே போனால் ரொம்ப பிரம்மாண்டம், நிறைய சிற்பங்கள், வேலைப்பாடுகள் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் இந்த வித்யாசங்கர் கோயிலையே தனியாக ஒரு வீடியோவாக போகணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய சிற்பங்கள் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் வேலூர் அலிபேட்டில் தான் நம்ம சிற்பங்கள் பார்ப்போம்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடி இங்கேயே பார்த்துட்டோம். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த சிற்பங்களை பார்க்கும்போது நிறைய கடவுளோட அவதார கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. எல்லா விஷ்ணுவோட அவதாரங்கள், சிவனோட அவதாரங்கள் எல்லாமே நிறைய இருந்தது. நல்ல கோயில் ஒரு 1-1.5 மணி நேரம் நல்லா சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு சரி நம்ம இங்கேருந்து அடுத்து ஒரநாடு போகணும். சரி அங்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். கோயிலும் சன்னதிலாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட 4 மணிக்கு கோயில் திறப்பாங்களாம். இந்த கோயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் க்ளீனாக கொடுக்குறேன், அதில் தெரிஞ்சுக்கோங்க எப்படி போகணும்லாம் போட்டிருக்கேன். அதில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்து இங்கேருந்து ஒரநாடு அன்னபூர்ணேஸ்வரி கோயிலுக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து 60 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. அங்கே தான் போக போகிறோம். கிளம்பிட்டோம். நாம் மீண்டும் அந்த கோயிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.